வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்கள் நண்பன் விசித்திரன். இப்போது எதை பற்றி உங்களை காட்ட போகிறேன்னு சொன்னால், நான் அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் இருந்து லண்டன் ட்ராவல் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக காட்ட போகிறேன். நீங்களும் ட்ராவல் பண்ணணும். இந்த உலகத்தில் நிறைய அழகான பியூட்டிஃபுல் இடங்கள் இருக்குது, அதை நீங்களும் பார்க்கணும். இப்போது நான் வந்துட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அடுத்ததாக நான் வந்துட்டு என்னுடைய போர்டிங் கேட்டை நோக்கி நான் போக போகிறேன். இந்த பிளேன் எங்கே போகுதுன்னு சொன்னால், சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து டிரெக்டாக லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு போகுது. லண்டன் ஒரு அழகான இடம், எல்லாருக்குமே ஒரு கனவு அங்கே போகணுமென்று சொல்லி. நானும் லண்டனை பார்க்கணுமென்று ஒரு ஆவலோட ஒரு விருப்பத்தோடு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டேன் நான். இப்போ என்னுடைய பிளேன் வந்துட்டு லண்டன் சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து இப்போ டிபார்ச்சர், டைம் டு டேக் ஆஃப். வானத்தை நோக்கி பறக்க போகிறேன். கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து லண்டனுக்கு டிரெக்டாக இந்த பிளேன் வந்துட்டு 10 hours. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இதில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். நல்ல கவனிப்பு. நீங்களும் பிரிட்டிஷ் ஏர்வேஸை நம்பி புக் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், லேண்ட் ஆகிட்டேன். லேண்ட் ஆகின பிறகு அடுத்ததாக நான் எங்கே போகிறேன்னு சொன்னால், லண்டனில் வந்துட்டு வெம்பிளி என்று சொல்லி ஒரு சிட்டி ஒன்று இருக்குது, அந்த சிட்டிக்கு தான் போகிறேன். இது லண்டன் சிட்டி. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த லண்டன் சிட்டியில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம், இந்த பஸ் நல்ல கலர்ஃபுல் மேல் மாடி பஸ் ஓடிக்கொண்டே இருக்கும், வந்துட்டு ரொம்ப ரசிக்கலாம். இந்த பில்டிங் வந்துட்டு ஓல்ட் ஜெனரேஷன், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். லண்டன் அந்த பில்டிங் வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது ஓல்ட் ஜெனரேஷன் வீடுகளாக தான் இருக்கும். பட் அது ரொம்ப அழகாயும் இருக்கும் வந்துட்டு. என்ன லண்டன் சிட்டி வந்துட்டு ரொம்ப க்ரௌட் ஆகிருக்கும். இது வந்து லண்டன் பிரிட்ஜ். ஃபேமஸாக லண்டன் போகிறவங்க இந்த லண்டன் பிரிட்ஜில் போய் பிரிட்ஜை பார்க்குறது வழமை. இது ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ் லண்டனில் வந்துட்டு. நானும் அந்த பிரிட்ஜுக்கு போனான். இது வந்துட்டு லண்டன் பார்லிமெண்ட். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து லண்டன் ஐ. இதில் காசு பே பண்ணி மேலேறி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நான் இந்த லண்டன் ஐக்கு தான் போகிறேன். இந்த பாருங்கள், பஸ்ஸுகளை பாருங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி. இந்த லண்டன் ஐ வந்துட்டு இதில் இருந்து மேலே இருந்து பார்த்தா அப்படியே லண்டன் சிட்டி அப்படியே தெரியும் வந்துட்டு. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்களும் லண்டனுக்கு வந்தால் இந்த லண்டன் ஐக்கு மேலே ஏறி பார்க்கணும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வியூ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு £10 நினைக்கிறேன் மேலேறி பார்க்குறதுக்கு. நான் இப்போ மேலே தான் நிற்கிறேன். பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லண்டன் சிட்டி அப்படியே உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இதிலேருந்து ஏறி பார்க்கும்போது. நீங்களும் லண்டன் போனால் இந்த லண்டன் ஐயில் ஏறி பார்க்குறத மறந்துடக்கூடாது. ரொம்ப பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த லண்டன் ஐ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துக்கு இந்த உலகத்தில் இருந்து ஆல்வேஸ் ஆக்கள் வந்தபடியாக இருப்பாங்க வந்துட்டு.
ஏன்னா லண்டன் விசிட் பண்ணுறவங்க இந்த இடத்துக்கு கட்டாயம் வருவாங்க. இது லண்டன் பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குண்டு லண்டன் பாராளுமன்ட். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த பில்டிங் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது லண்டன் பிரிட்ஜ், அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லண்டன் பிரிட்ஜ் வந்துட்டு அதில் அப்படியே நடந்து போயிட்டு வரும்போது சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். இது லண்டன் சிட்டி. அந்தளவுக்கெல்லாம் டால் பில்டிங் பெருசாக இல்லை, ஓரளவு வடிவாக இருக்கும். வந்துட்டு லண்டன் சிட்டி வடிவாக இருக்கும். இந்த பஸ்ஸை பாருங்கள், எனக்கு பிடிச்சதே இந்த பஸ்ஸுகள் அப்படி லைனில் போய் கொண்டு இருக்கும். அந்த மேல்மாடி பஸ், லண்டன் பஸ், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லண்டன் போய் ஒரு 5 days தான் நின்றுட்டு இப்போ நான் ரிட்டன் போய் கொண்டிருக்கிறேன். கீத்ரூ ஏர்போர்ட்டுக்கு ரிட்டன் போய் கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்போர்ட் கீத்ரூ ஏர்போர்ட் வந்துட்டு. டைம் டு டிபார்ச்சர். நன்றி, வணக்கம்.